இன்றைக்கி எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் எஸ் கிளாஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் வெஹிக்கிள் இது. இந்த வண்டியில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் ரியர் எல்லாமே வீக் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த வண்டியில் வந்து ஃபுல் சஸ்பென்ஷன் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாமே இந்த வண்டிக்கு அந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோம் இப்போது. இப்போ இந்த எஸ் கிளாஸுக்கு வந்து புது சஸ்பென்ஷன் பார்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாமே வாங்கிட்டோம். ப்ளஸ் மோட்ரு ப்ளஸ் ஏர் சஸ்பென்ஷன் வால்வ் எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ஸ் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே தான் இந்த வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் எதனால் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஏர் ஆகிடுச்சு. அதனால் இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து வண்டியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது. அதனால் வண்டி வந்து டவுன் ஆகிடுது. அடிக்கடி சஸ்பென்ஷன் வார்னிங் காட்டுது. அதனால தான் இந்த பார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த வண்டியில் வந்து வீலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் இந்த வண்டியோட பழைய ஏர் சஸ்பென்ஷனு. இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போது. இந்த எஸ் கிளாஸில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர்லவும் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த வண்டியில் வந்து 4 ஏர் சஸ்பென்ஷனுமே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, ஃப்ரண்ட்டு ரைட் எல்லாமே வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ராப்பராக வந்து பக்காவாக வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சஸ்பென்ஷன் மோட்ரு வால்வு 2மே சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மோட்ரு வால்வு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி வந்து டவுன் பண்ணி இது பண்ணணும். இந்த எஸ் கிளாஸோட ஏர் சஸ்பென்ஷன் மோட்ரு வந்து இது தான். இந்த மோட்ரு வந்து ஃபுல்லாக வந்து ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதோட போல்டு எல்லாமே நம்ம WD-40 அடித்து லூப்ரிகேட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஏர் சஸ்பென்ஷன் வால்வு. இப்போ இந்த எஸ் கிளாஸில் வந்து ஏர்மேட்டிக் வால்வு வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி அழகாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வண்டியோட வந்து பழைய ஏர்மேட்டிக் வால்வு. இந்த வால்வு தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மோட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் அந்த வண்டியோட பழைய மோட்ரு. இப்போ நம்ம இந்த புது மோட்டர் தான் வண்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓய் தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ஏர் சஸ்பென்ஷன் மோட்டர் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த ஓஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வால்வில் வர ஓஸுக்கும் இந்த மோட்டரில் வர ஓஸு எல்லாமே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி லீக் செக் பண்ணிவிட்டு ஏர் சஸ்பென்ஷன் வந்து கேலிப்ரேஷன் பண்ணோம். இந்த எஸ் கிளாஸில் இப்போ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேலிப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏர் சஸ்பென்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேலிப்ரேஷனும் கரெக்டாக இருக்குது. இந்த பென்ஸ் எஸ் கிளாஸில் இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம்.